ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சபை மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் கடந்த நாட்களில் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். சுகத்தையும் பலனையும் ஆண்டவர் கொடுத்து அவரை ஆராதிக்க இந்த நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிற அவருடைய நாமத்தை புகழ்ந்து கண்களை மூடி இந்த ஆராதனை முழுவதிலும் தேவ பிரசன்னம் இருக்கும்படி, தேவனுடைய வார்த்தை வல்லமையை கடந்து வரும்படி கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் கண்களை மூடி நாம் இந்த ஆராதனுடைய விடுதலைக்காக, ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இம்மட்டும் எங்களை வழிநடத்தின எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் காணக்கூடாதவரும் ஒருவரும் கண்டிராதவருமானவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களை விட்டு விலகாதவர், எங்களை கைவிடாத உம்முடைய பிரசன்னத்துக்குள் எங்களை வைத்திருக்கிற உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, கடந்த நாளெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு துணையாளராய், பாதுகாவலராய், போதுமானவராய் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தி வந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளையும் சந்தித்து ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து வந்தவர். இந்த நாளிலே நீ செய்த சகல நன்மைகளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து இந்த காலை நேரத்திலும் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை அபிஷேகம் பண்ணி தருவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் கேட்கிற இருதயங்களில் கிரியை செய்வதாக. ஆவியானவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் இருப்பதாக. ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் இந்த ஆராதனையை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பயன்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் சபை மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். I bring greetings to you in the sweet name of our Lord and Savior Jesus Christ. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். Also in this morning let us meditate the word of God. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம். Shall we read Exodus chapter 22 verse 29? Exodus 22:29. முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் இரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. You shall not delay to offer the first of your ripe produce and your juices, the firstborn of your sons you shall give to me. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற முக்கியமான காரியங்களில் ஒன்று, கர்த்தருக்கு கொடுப்பதில் தாமதிக்காமல் கொடு. அவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளில், கனிகளில், உன்னுடைய தலையீற்றுகளில், முதல் பிறந்த பிள்ளைகளில் கர்த்தருக்கென்று கொடுப்பதற்கு நீ மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். One of the important things that the Lord teaches to His children is to not delay in giving to God. That is, giving the firstborn of your womb or the first ripe of the produce or anything that is the first, we must give to God. இந்த வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் எடுத்துக்கொள்ளுகிற அந்த தலைப்பு, தாமதிக்காமல் கொடு. The topic that I have taken to share is do not delay to give God. தாமதிக்காமல் கொடு. Do not delay to give God. தாமதம் ஆபத்தானது. So delay is dangerous. தாமதம் ஆபத்தானது. Delay is dangerous. கொடுப்பதை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை
அவர் பிராக்டிக்கலாகவே செய்து கொடுத்து காண்பித்திருக்கிறார். The Lord has revealed so many things about giving, and He has revealed unto us. அன்பு இருந்தால்தான் கொடுக்க முடியும். Only if there is love, we can give. தேவன் கொடுப்பதை குறித்து நம்முடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். The Lord has taught His people about giving. அன்பு என்றால் கொடுப்பது என்று அர்த்தம். Love is giving. அன்பு என்றால் கொடுத்தல், கொடுப்பது என்று அர்த்தம். Loving is giving. தேவன் தம்முடைய ஜனங்களை, எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்த 40 ஆண்டுகள் முழுவதும் The Lord, while He led His people, Israelites, from Egypt until Canaan in the desert, தம்முடைய ஜனங்கள் மேல் கர்த்தர் வைத்த அந்த அன்பின் நிமித்தம் and the love that He had upon the people of God, விடுதலை பெற்று வந்த அந்த ஜனங்களுக்கு தேவையான ஆகாரத்தையும் உடையையும் அவர்கள் குடிப்பதற்குரிய தண்ணீரையும் அவர்களுக்கு வெயிலுக்கு நிழலாய் இருக்கக்கூடிய மேகத்தையும் இரவிலை வெளிச்சம் காட்டுவதற்கு அவர்களுக்கு வெளிச்சமாகவும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து இவைகளை எல்லாம் கொடுத்து ஆண்டவர் அந்த அன்பை வெளிப்படுத்தினார். the Lord revealed His love to His people by providing them the food, the clothes, the water, and everything that they needed throughout their journey. வனாந்தரத்தை, எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் வனாந்தரத்தை கடந்து கானானுக்குள்ள போகிற வரைக்கும் கர்த்தர் இவைகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் மேல் வைத்த அந்த அன்பை வெளிப்படுத்தி வந்தார். The Lord revealed His love to His people by providing everything that they needed throughout their journey in the desert. Only by giving He revealed His love. கானானுக்குள்ளே கடந்து போகும் பொழுது கர்த்தர் அவர்களிடத்தில், நீ உன் விளைச்சலின் காணிக்கைகளை, கனிகளை, முதற்கனிகளை எனக்கு காணிக்கையாக கொடுக்க தாமதிக்க வேண்டாம் என்று சொன்னார். So the Lord told the people while they entered Canaan to not delay in giving the first fruits of their produce. உன்னுடைய குடும்பத்தில் பிறக்கக்கூடிய முதல் பிறக்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று நீ கொடுப்பதற்கு தாமதிக்க கூடாது. Do not delay to give God the firstborn of your sons and daughters. இந்த 40 ஆண்டுகள் கர்த்தர் அவர் இஸ்ரவேல் மக்களிடத்தில் எதையும் கேட்கவில்லை. In this past 40 years, the Lord did not expect anything from them. ஆனால் கானானை கொடுத்து அதில் அவர்கள் வந்து குடியிருந்த நாட்களில் அவர்கள் விளைச்சலை பண்ணி அதில் வரக்கூடியதை முதல் ஈற்றை, முதல் கனியை நீ எனக்காக படைக்க நீ கவனமாக இருக்க வேண்டும், எனக்காக கொடுக்க நீ தாமதிக்க கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். The Lord told them not to delay in giving while they came to Canaan and start their livelihood. The Lord asked them not to delay in giving the firstborn, the first fruits. ஆரம்ப நாட்களில் ஜனங்கள் தேவனுக்கு கொடுப்பதிலே உண்மையாயிருந்தார்கள். At the early days, the people were faithful in giving. நாட்கள், காலங்கள் கடந்து போகும் பொழுது அவர்கள் தேவனுக்கு கொடுப்பதை அவர்கள் குறைத்து விட்டார்கள். As days went by, the attitude of giving started reducing in the people. அதை ஒரு பொருட்டாகவே அவர்கள் எண்ணவில்லை. They did not take it carefully. ஆகவே ஆண்டவர் மறுபடியும் அவர்களை ஞாபகப்படுத்துகிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிக்கலாம். So the Lord reminded them again and again. Shall we read Isaiah chapter 43 verse 23 and 24? Isaiah chapter 43 verse 23 and 24. உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும்
உன் பலிகளின் எண்ணத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். You have not brought me the sheep for your burnt offerings, nor you have honored me with your sacrifices. I have not caused you to serve with grain offerings, nor wearied you with incense. You have brought me no sweet cane with money, nor have you satisfied me with the fat of your sacrifices, but you have burdened me with your sins. You have wearied me with your iniquities. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வாசிக்கிறது போல, As we read in the Isaiah, the prophetical word of Isaiah, தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலிகளையும் காணிக்கைகளையும் அவர்கள் செலுத்தாமல் இருப்பது தேவனுடைய பார்வையில் அது அவர்களுக்கு பாவமாக எண்ணப்படுகிறது. in the sight of God, not giving the offering that belong to God is a curse. தேவனை சங்கடப்படுத்துகிற காரியமாய் இருக்கிறது, It is தேவனை வருத்தப்படுத்துகிற காரியமாய் இருக்கிறது. It is a thing that hurts God the most, so not giving is equal to sinning. கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வைத்த அன்பு மாறாத அந்த அன்பு, ஆனால் தேவனுடைய ஜனங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு மாறி போனது. The love that God had on the people Israelites is the love that never changing, but the people of Israelites had their love started to change. அதேபோல இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தில், சாபத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார். So the Lord has given us a victory and from the bondages of sin and curse. நீங்களும் நானும் தரித்திரத்திலே, ஏழ்மையிலே, வறுமையிலே கிடக்கும் பொழுது கர்த்தர் உம்மிடத்தில் என்னிடத்தில் ஒன்றையும் அவர் எதிர்பார்த்து கேட்டது இல்லை. While we were in poverty or weakness or sickness, he never expected anything from us. ஆனால் கர்த்தரை அறிந்த பிறகு, விடுதலை பெற்ற பிறகு, சாபத்தில், வறுமையிலே, கடனில் இருந்து விடுதலை பெற்று நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்து உன்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கும் பொழுது நீ கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பதற்கு தாமதிக்க கூடாது. But after God has blessed you and delivered you from the bondages of sin, and after receiving Christ as your Savior, you should not delay to give God. அதை தான் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். That is why we read in Malachi chapter 3 verses 8, 9 and 10. Malachi chapter 3 verse 8, 9 and 10. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Will a man rob God? Yet you have robbed me. But you say, in what way have we robbed you? In tithes and offerings. You are cursed with a curse, for you have robbed me, even this whole nation. Bring all the tithes into the storehouse, that there may be food in my house, and try me now in this, says the Lord of hosts, if I will not open for you the windows of heaven and pour out for you such blessings that there will not be room enough to receive it. கர்த்தர் சொல்லுகிறார், மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாய், என்னை என் ஜனங்கள் வஞ்சிக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லுகிறார். The Lord says through Malachi the prophet that the people of God is deceiving him. ஜனங்கள் கேட்கிறார்கள், எதினாலே நாங்கள் உம்மை வஞ்சிக்கிறோம்? And the people asks God, what way are we deceiving you? கர்த்தர் சொல்லுகிறார், தசமபாகத்திலும் காணிக்கையினாலும்.
நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And the Lord replies that you are cheating, deceiving me in your tithes and offering to God. வஞ்சித்தல் என்பது ஏமாற்றுவதற்கு அடையாளம். Deceiving is equal to cheating. ஏமாற்றுவது ஆபத்தானது. Also deceiving is dangerous. அதாவது தேவனுக்கு உண்மையான அன்பு வைத்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தரை வஞ்சிக்க மாட்டார்கள். The people who truly love God will not cheat or deceive him. கர்த்தர் அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வைத்த அன்பு உண்மையான அன்பாய் இருந்தபடியினால் அவர் எந்த ஒரு காரியங்களிலும் தம்முடைய ஜனங்களை அவர் வஞ்சிக்கவில்லை. The Lord who had the true love on the people of Israelites, he never cheated them in anything. அன்பு என்றால் கொடுப்பது என்று அர்த்தம். So loving is giving. கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாய் ஏராளமான நன்மைகளை கொடுத்திருக்கும் பொழுது அவருக்கு நீ காணிக்கை தசமபாகத்தை கொடுப்பதற்கு தாமதிக்க கூடாது. When the Lord has provided you all that you have needed, you should not delay to give him. நீ தாமதிக்காமல் கர்த்தருக்கு கொடு. So delay not to give God. தாமதிக்காமல் கொடு. Do not delay to give God. தாமதம் ஆபத்தானது. So delay is dangerous. தாமதம் ஆபத்தானது. Delay is dangerous. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நீ கொடுக்காமல் அவரை வஞ்சித்து அவரை ஏமாற்றி துரோகம் பண்ணி வைத்திருப்பாயானால் உனக்கு அது ஆபத்தாய் இருக்கும். If the thing that belongs to God, if you are not giving it, it is dangerous for you. இப்படி செய்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னா அவர்களை குறித்து மல்கியாவில் வாசிக்கும் பொழுது அவர்கள் சபிக்கப்பட்டிருந்தார்கள். So the people who deceived God in giving, their life were cursed. இந்த சாபத்தை மாற்றுவதற்கு ஒரு வழி இருக்கிறது. And there is a way to change this situation. மல்கியா 3ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 11வது வசனமும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 11வது வசனத்தையும் வாசிக்கலாம். So we see in Malachi chapter 3 verses 7 and 11. Malachi chapter 3 verse 7 and 11. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்ற சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பது இல்லை. வெளியிலுள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Yet from the days of your fathers you have gone away from my ordinances and have not kept them. Return to me and I will return to you, says the Lord of hosts. But you said, in what way shall we return? And I will rebuke the devourer for you, so that he will not destroy the fruit of your ground, nor shall the vine fail to bear fruit for you in the field, says the Lord of hosts. கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களில் நாம் தேவனை வஞ்சிக்காமல் தேவனுக்கு கொடுத்து அவரை கனப்படுத்தும் பொழுது நம்முடைய விளைச்சல்களை பிரயாசத்தின் பலனை ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் நமக்கு அதை ஆசீர்வாதமாய் நாம் அனுபவிக்க கூடியவர்களாய் கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். All our efforts and works will be blessed and prosper. It will prosper when we not delay to give God. கர்த்தருக்கு கொடுப்பதில் கர்த்தரை வஞ்சிக்க கூடாது. We should not delay in giving God. We should never cheat God. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்புக்கு அகலம், ஆழம், உயரம், நீளம் இல்லாதது. அளவிட முடியாத அந்த அன்பு. There is no measure for the love of God. உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து அவர் நம்மேல் அன்பாய் இல்லை. The Lord is not loving to you, expecting something from you. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ ஆண்டவர் நன்மைகளை செய்திருக்கிறார்.
There are so many good things that the Lord has done in our lives. எவ்வளவோ ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். There are so many miracles that the Lord has performed in our lives. எத்தனையோ மடங்கு உங்களை என்னை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். There are so many times the Lord has blessed and exalted us. அப்படிப்பட்டவர்கள் யாரெல்லாம் கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார்னு சொல்றீங்களோ கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. So let us all praise God for those who have blessed God, who were blessed by God. அப்போ தேவனை இவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிற தேவனை நீங்கள் நானும் வஞ்சிப்பது அவருக்கு துக்கத்தையும் வருத்தத்தையும் கொண்டு வரும். It will definitely hurt God who deceives the Lord who has blessed you this much. ஏன் உனக்கு இந்த தரித்திரம் சாபம் இருக்கிறது என்றால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதில் இன்னும் நீங்கள் அநேகர் உண்மை இல்லாதவர்களாய் இருப்பதினால் உனக்கு அந்த தரித்திரமும் வறுமையும் சாபமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. You are being in poverty and in curse because you have cheated God. You are not faithful in giving to God. மல்கியாவில் வாசிக்கிறது போல 3ஆம் அதிகாரம் 7வது 11வது 2 வசனங்களில் நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதிலே உண்மையாக கொடுப்போமானால் கர்த்தர் நம்மை தரித்திரத்திலிருந்து சாபத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து நம்மை ஆசீர்வதித்து நடத்த அவர் உண்மை உள்ளவர். As we read in Malachi chapter 3 verses 7 and 11, the Lord will turn our captivity and poverty into blessings if we return to God by giving him what he expects. இயேசு கிறிஸ்து ஒரு முறை தேவாலயத்துக்கு வரும் பொழுது, when Jesus visits the temple of God, அங்கே காணிக்கை செலுத்துகிற நேரத்தில் அவர் அந்த காணிக்கை பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு அமர்ந்து அவர்கள் போடுகிற காணிக்கைகளை பார்த்து கொண்டிருந்தார். Jesus came and sat near the offering box and he started noticing during the offering time while people offer. அதை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வசனங்கள் வரையிலும், மார்க் 12ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வசனங்கள் வரையில வாசிக்கலாம். We read in Mark chapter 12 verses 41 to 44. Mark chapter 12 verses 41 to 44. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தவைகளை எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். Now Jesus sat opposite the treasury and saw how the people put money into the treasury, and many who were rich put in much. Then one poor widow came and threw in 2 mites, which make a quadrans. So he called his disciples to himself and said to them, assuredly I say to you that this poor widow has put in more than all those who have given to the treasury. For they all put in out of their abundance, but she out of her poverty put in all that she had, her whole livelihood. வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து இந்த விதவையானவளை குறித்து ஒரு 6 காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். As we read in Mark chapter 12 verse 41 and 44, I am going to share 6 important things about this poor widow. ஒன்று, அவள் ஆலயத்திற்கு தேவனை பணிந்து கொள்வதற்கு ஆராதிப்பதற்கு தவறாமல் வருகிறவள். So the first thing is this lady comes to the temple of God without missing every time. தேவனுடைய ஆலயத்திற்கு தவறாமல் அவரை வந்து ஆராதிக்கிற பிள்ளைகள் கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். Those who come to the temple of God every time without missing is the people who give to God. இரண்டாவது, அவளை குறித்து வாசிக்கும் பொழுது அவள் ஒரு ஏழையானவள் என்று வாசிக்கிறோம். Secondly, we read about her that she is
very poor. வறுமை வேறு, ஏழ்மை வேறு. Poor is different and poverty is different. ஆனால் ஏழ்மையிலும் ஒன்றுமே இல்லாத, கொடுக்க முடியாத, செலவிட முடியாத சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு கொடுக்கிற இருதயத்தை அவள் பெற்றிருந்தாள். So she received the heart of giving even during the time of poverty. இரண்டாவது, அவள் ஏழையானவள். Secondly, she is very poor. ஏழ்மையிலும் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய இருதயம் உள்ளவளாயிருந்தாள். Even in our poverty, she had the heart of giving to God. நீங்கள் அநேகர் ஆலயத்துக்கு தவறாமல் வருகிறீர்கள். In many of you, you come to church without missing. கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் காணிக்கையோ தசமபாகத்தையோ கொடுப்பதில் நீ உண்மையாயிருக்கிறாயா? Are you faithful in giving tithes or offerings to God? அல்லது தேவனை வஞ்சித்து கொண்டிருக்கிறாயா? Are you cheating God? இந்த விதவையை பாருங்கள், ஆலயத்துக்கு ரெகுலரா தொடர்ந்து வருகிறாள். ஆகவே அவள் சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு கொடுக்கக்கூடியவளாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். This poor widow comes to the church without fail every time, and she listens to the truth, and according to the truth she obeys and gives out of her poverty. அவள் ஒரு ஏழை, ஆனாலும் கர்த்தருக்கு நான் இந்த ஏழ்மையிலும் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு அவளுக்குள்ள இருந்தது. She is very poor, but she had the mind to give. She had the heart to give God even in her poverty. நம்ம என்ன சொல்லுவோம்? என் பிரச்சனை போயிட்டா, எனக்கு கடன் இல்லாமல் இருந்தா, எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னா, என்னை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சா, எனக்கு சொந்த வீடு கிடைச்சா, எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சா, நான் ஆண்டவருக்கு நல்லா கொடுப்பேன்னு சொல்லுவோம். So what we say, we will say that if I am blessed with a new house, or if my debts are gone, if my house is blessed with plenty of riches, then I will give God. ஆனால் இவளோ அந்த ஏழ்மையிலும் ஒன்றுமே இல்லை, ஆனால் அவையின் மத்தியிலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் கொடுக்க, காணிக்கை கொடுக்க அவள் இருதயம் ஆர்வமாய் இருந்தது, கொடுத்தாள். Her heart was very much eager to give God even in her poverty. மூன்றாவது, அவளை குறித்து வாசிக்கும் பொழுது அவள் ஒரு விதவை, விடோ. Thirdly, if we read about her, she is a widow. அப்படி என்றால் அவளை போஷிப்பதற்கு, அவள் தேவைகளை சந்திப்பதற்கு ஒரு தலைமைத்துவம் வகிக்கக்கூடிய புருஷன் இல்லை. So to meet all her needs, to be a support, she had no husband or a head of the house. அவளுடைய தேவைகளை அவளே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். She has to do all her works by herself. ஆகவே அவள் பிரயாசப்பட்டு அவளுடைய தேவைகளை சந்திக்கிற இந்த நேரத்தில் உதவி இல்லாமல், மற்றவர்கள் உதவி அற்ற நிலையிலும் கர்த்தருக்கென்று அந்த வறுமையிலும் கொடுக்கக்கூடிய இருதயத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்திருந்தார். The Lord gave her the art of giving even in her situation where she is helpless. நான்காவது, அவள் கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்கிறவளாய் இருந்தாள். Fourthly, she is a person who gives offering to God. அதாவது நம்ம எல்லாரும் ஆலயத்துக்கு வரும் பொழுது எதை ஒன்று கொண்டு வந்து கொடுப்போம். When we come to church, we give to God something that we have. அவள் கையில் இருந்த அந்த பணம் முழுவதும், அடுத்த நேரத்துக்கு செலவழிக்க வேண்டிய இருந்த பணத்தை முழுவதையும் முழு மனதோடு கூட கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி விட்டாள். This poor widow comes to church without fail, and she comes with an offering in her hand, but she even gave the whole thing that she had for living to God. ஐந்தாவது, அவளை குறித்து வாசிக்கும் பொழுது அவள் வறுமையில் உள்ளவள். Fifthly, we see that she is in poverty. அவள் வறுமையில் உள்ளவள். She is in poverty. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னையும் வறுமையிலே இல்ல, ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். But the Lord has not kept you and me in poverty, but He has blessed us. எத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார்? How many of you are blessed by God?
கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. Lift up your hands and glorify His name. வறுமையிலும் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடியவளாய் இருந்தாள். Even in her poverty, she had the art of giving. ஆறாவது, இயேசுவால் அவள் புகழப்பட்டவள். And the sixth thing is she was praised by God. இந்த காலை நேரத்திலும் அந்த விதவை குறித்து இந்த 6 காரியங்களை பார்த்த. ஒன்று, ஆலயத்துக்கு தவறாமல் போகிறவள். இரண்டாவது, ஏழையானவள். மூன்றாவது, அவள் ஒரு விதவை. நான்காவது, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் காணிக்கை கொடுக்கிறவள். ஐந்தாவது, அவள் வறுமையில் உள்ளவள். ஆறாவது, ஆண்டவராகிய இயேசுவே அவளை சபை நடுவில் நிறுத்தி அவளை புகழ்ந்தாள். இவள் எல்லாரை காட்டிலும் அதிகமாய் கொடுத்தாள் என்று அவளை குறித்து ஆண்டவர் புகழ்ந்தார் என்று. We saw 6 things about this lady. She was the one who comes to church without fail. Second, she was a poor. And third, she was a widow. And fourth, she came to church with an offering. Fifth, she was in poverty. And sixth, she was praised by God among the congregation that she is the person who gives even in her poverty. இந்த 7 விதவை குறித்து ஏன் இங்கே சொல்லுகிறோம்? ஏன் இவெல்லாம் அவ்வளோ தரித்திரத்தில், வறுமையில், கஷ்டத்தில் பிரயாசப்பட்டு அவளுக்குன்னு ஒன்றும் இல்லாமலே எல்லாவற்றையும் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் என்றால், What is the reason behind her giving even in her poverty? தேவன் மேல் அவள் வைத்த அன்பு. It is the only reason that she had the love on God. அவள் தேவனை ருசித்த அந்த அன்பு அவளுக்குள்ளே ஆழமாய் பதிந்தது. The love that she tasted from God, she had it in her heart. அவள் தேவன் மேல் வைத்த அந்த அன்பின் நிமித்தம் அவளிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் அப்படியே காணிக்கையிலே கொடுத்து விட்டாள். We see that she offered God everything that he had because of the love that she had in her heart. எத்தனை பேர் ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறீங்க? How many of you love God? இப்படி கேட்டாலும் கை தூக்க மாட்டாங்க நிறைய பேர். If we ask such a question, no one will raise their hands. நம்ம சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம் அன்பா தான் இருக்கிறேன்னு சொல்லுவோம். We may answer sometimes that I am loving God. நீ ஆலயத்துக்கு வர்றது உண்மை. It is true that you come to the church of God. நீ ஏழ்மையில இருந்தது உண்மை. It is true that you were in poverty. உனக்கு மற்றவர்கள் உதவி இல்லாமல் வாழ்ந்தது உண்மை. It is true that you were helpless. நீ கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பது உண்மை. Even it is true that you give offering to நீ God. வறுமையில் இருந்தது உண்மைதான். It is true that you were in poverty. ஆனால் But இவை எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவர் இப்பொழுது உன்னை மேன்மையாய் வைத்திருக்கிறார். But the Lord has kept you in a good position after all these things. அதற்கு காரணம் தேவன் உன்மேல் வைத்த அன்பு. The reason is the love of God that he has kept on you. அந்த அன்பை தான் இந்த விதவை ருசித்து பார்த்தாள். That is the love that this poor widow tasted in God. யாரெல்லாம் தேவன் மேல் அன்பா இருக்கிறார்களோ அவர்கள் கொடுக்கிறதுல குறைவுபட மாட்டார்கள். Whoever is in love with God will never decrease in giving to God. வறுமையிலும் கொடுப்பார்கள், ஏழ்மையிலும் கொடுப்பார்கள், உதவி இல்லாமல் போனாலும் கொடுப்பார்கள். They will give even in their poverty, in their helpless situations. அன்பு என்றால் கொடுப்பது என்று சொன்னேன். I told you that love is giving. இந்த விதவை தேவன் மேல் வைத்த அந்த அன்புக்கு அடையாளம் தான் அவள் கொடுத்து அதை நிரூபித்தாள். This poor widow has proved her love towards God by giving. எத்தனை பேர் நீங்க இத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்று இன்னும் ஆண்டவருக்கு உண்மை இல்லாதவர்களாய் இருக்கிறீர்கள் என்று உங்களுடைய மனதுக்கு தெரியும். You will know that if you are not faithful to God in giving even after the Lord has blessed you. இப்போ ஆண்டவர் அந்த காணிக்கை பெட்டிக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறார். Now the Lord has seated near the offering box. எல்லாரும் காணிக்கை போடுறத அவர் கவனிச்சுக்கிட்டு இருந்தார். He was noticing all the people's offering during the offering time. நீங்கள் தேவனுக்கு காணிக்கை தசமபாகத்தை கொடுக்க வரும் பொழுது
When you come towards the offering box to offer God, ஆலயத்துக்கு முன்பாக அப்படி ஆண்டவராகிய இயேசு உட்கார்ந்து கவனிக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். so let us assume that the Lord is sitting near the offering box and noticing everything. நீங்கள் கொடுக்கிற அந்த காணிக்கையை பார்த்து எத்தனை பேரை ஆண்டவர் உங்களை புகழுவார்? So looking at this, who all think that the Lord will praise you while you offer like this poor widow? இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு காணிக்கை தசமபாகத்தை கொடுக்கும் பொழுது, Even in this morning time while you offer unto God, அது கர்த்தருக்காக என் மேல் அன்பு கூர்ந்த ஆண்டவருக்காக நான் படைப்பது என்ற உணர்வோடு படைங்க கொடுக்கணும். you must offer God like thinking in mind that it is for the God who loves me and bless me and protects me. உன்மேல் அவர் வைத்திருக்கிற அன்புக்கு நீ கொடுக்கிற காணிக்கை அல்ல நிகர்வு. The love that he has for you is not equal to the offering that you make to ஆகவே God. இந்த ஏழை விதவையானவள் மனப்பூர்வமாய் தனக்கு உள்ளதெல்லாம் கொடுப்பதற்கு காரணம் தேவன் மேலே உண்மையான அன்பு வைத்திருக்கிற அந்த ஒரு காரணத்தினால் அவள் கொடுத்தாள். The poor widow gave to God with the rich heart is the reason because she loves God. தேவனுக்கு கொடுக்காமல் இருப்பது ஆபத்தானது. So not giving to God is dangerous. தேவனுக்கு கொடுக்காமல் இருப்பது ஆபத்தானது. So not giving to God is dangerous. கொடுப்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், What is the thing that the Lord has taught you about giving? யோவான் 3:16 வசனம். யோவான் 3:16 வசனத்தை வாசிக்கலாம். We'll read John chapter 3 verses 16. John chapter 3 verses 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his only begotten Son, that whoever believes in him should not perish but have everlasting life. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை ஆண்டவர் எப்படி அதை நிரூபித்தார் என்றால் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகக்கூடாது, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று அவரை அந்த நேசு குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அனுப்பி அவர் அந்த அன்பை வெளிப்படுத்தினார். God proves his love and reveals his love by sending his only Son, as we read in John chapter 3 verse 16. For God so loved the world, he gave his only begotten Son, that whoever believes in him should not perish but have everlasting life. He revealed his love by giving his own Son. அன்பு என்றால் கொடுப்பது என்று சொன்னேன். I told you that loving is giving. தேவன் இந்த முழு மனுக்குலத்தின் மேலும் மக்கள் மேல் வைத்த அந்த அன்பிற்கு அடையாளமாக தம்முடைய நேச குமாரனாகிய இயேசுவை, ஒரே குமாரனாகிய அவரை இந்த பூமியிலே உங்களையும் என்னையும் மீட்பதற்காக அவர் கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்தினார். To symbolize the love of God, the Lord sent his only Son to us as a sacrifice, and he revealed his love to us. அந்த கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்த பிறகு அவர் முழு மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக, எல்லா மனுஷனுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி மீட்டுக்கொள்வதற்காக அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், நீங்களும் நானும் இந்த உலகம் முழுவதும் மக்கள் செய்த பாவத்திற்காக அவர் அடிக்கப்பட்டு சரீரம் முழுவதும் பிற்கப்பட தன் சரீரத்தை நமக்காக ஒப்பு கொடுத்தார். The Lord Jesus came to this world to wash away all our sins, all man's sins. He gave his life on the cross. He was pierced, he was crushed, and he gave all his life to us as a living sacrifice
to save us from our sins. இயேசு தன் சரீரத்தை மாத்திரம் நமக்காக கொடுக்கல, அவருடைய இரத்தம் முழுவதும், சரீரத்திலிருந்து எல்லா இரத்தத்தையும் அவர் நமக்காக சிலுவையிலே அவர் சிந்தினார். The Lord not only gave his body to us, he gave all his blood, even the last drop of his blood was shed for us. இயேசு இரத்தத்தை மாத்திரமல்ல, அவர் ஜீவனையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்தினார். Not only the blood, he gave his whole life to us for saving us. அன்பு என்றால் கொடுப்பது. Love is giving. உங்கள் மேல் என் மேல் ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார். The Lord is so loving to you and me. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you ஹalleluya. believe that? Say hallelujah. Praise Lord. அப்போ தேவன் அன்பாய் இருப்பதினால்தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் சரீரத்தை கொடுத்தார், இரத்தத்தை கொடுத்தார், தன் ஜீவனையே உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்தார். So just because the Lord so loved us, he gave his own body, his drop of blood, all the blood from his body, and he gave his whole life to us. அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். He was hanged on the cross, died and buried. மூன்றாம் நாள் இயேசு உயிரோடு எழுந்தார். And the third day he rose up again. மூன்றாம் நாள் இயேசு உயிரோடு எழுந்தார். And the third day he was resurrected. இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். And he is still living today. உயிரோடு இருக்கிறவரை கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Shall we all raise our hands and say Hallelujah. hallelujah, the one who is Stotram. living? Praise the Lord. இந்த காலை நேரத்திலும் அந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை, அந்த கல்வாரியின் பாடுகளை யாரெல்லாம் ருசித்திருக்கிறார்களோ, எனக்காக இயேசுனுடைய சரீரம் அடித்து பிடிக்கப்பட்டது என்று, எனக்காக இயேசுனுடைய இரத்தமெல்லாம் சிந்தப்பட்டது என்று, எனக்காக ஜீவனை இயேசு கொடுத்தார் என்று யாரெல்லாம் விசுவாசித்து அதை அறிந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அந்த அன்பை விட்டு, அதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை ஒன்றும் பிரிக்க முடியாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Apostle Paul says that the love of God, nothing can separate me from the love of God, because those who have seen the love of God on the cross, all the burdens, all the worries, all the troubles that he had on the cross, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது. nothing can separate me from the love of God. ஏனென்றால் கிறிஸ்துவின் அன்பு என்பது அந்த பாடுகளுக்கு உட்பட்டது, அவருடைய இரத்தம் சிந்துதலுக்கு உட்பட்டது, அவருடைய மரணத்துக்கு உட்பட்டது. அந்த அன்பை தான் ருசித்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு வேற மற்ற அன்பை விட இந்த அன்பு மேலான ஒரு அன்பு, அந்த அன்பை என்னை விட்டு யாராலும் பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். The love of God was revealed on the cross, and that's why Paul says that this love cannot be separated by anything. Nothing can separate me from the love of God. ஆகவே தான் பவுல் தன்னுடைய மரணத்தின் போது தலை வெட்டப்பட்டு மரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். That is why Paul gave himself to be beheaded for Christ. அதே போல கடைசியாக உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருகிட்ட ஒன்று கேட்கிறார். Also Jesus who was resurrected comes to Peter and asks him, சீமோன் பேதுருவே, நீ மற்றவர்களை பார்க்கிலும் என்மேல் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். Simon Peter, do you love me more than anyone else? நீங்கள் அதை குறித்து யோவான் 21 அதிகாரம் 15 முதல் 19 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். John chapter 21 verses 15 to 19. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே,
நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். So when they had eaten breakfast, Jesus said to Simon Peter, Simon, son of Jonah, do you love me more than these? He said to him, Yes, Lord, you know that I love you. He said to him, Feed my lambs. He said to him again a second time, Simon, son of Jonah, do you love me? He said to him, Yes, Lord, you know that I love you. He said to him, Tend my sheep. He said to him the third time, Simon, son of Jonah, do you love me? Do you love me? Peter was grieved because he said to him the third time, Do you love me? And he said to him, Lord, you know all the things. You know that I love you. Jesus said to him, Feed my sheep. Most assuredly, I say to you, when you were younger, you girded yourself and walked where you wished. But when you are old, you will stretch out your hands, and another will gird you and carry you where you do not wish. This is he spoke, signifying by what death he would glorify God. And when he had spoken this, he said to him, Follow me. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், பேதுருவை பார்த்து, Jesus looks unto Peter and says to him, மற்ற சீஷர்களை எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? Jesus looks unto Peter and asks him, Do you love me more than these disciples? ஆம் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். He replies, Yes, Lord, I love you. இரண்டாவது தரம் ஆண்டவர் யோனா பேதுருவினிடத்தில் கேட்கும்போது, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். Even in the second time, the Lord looks at Peter and asks, Do you love me? அதற்கும் பேதுரு ஆம் ஆண்டவரே என்றான். Even for that, Peter replied, Yes, Lord, I love you. மூன்றாவது முறையும் ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். Even the third time, Lord looks at Peter and asks, Do you love me? அப்படி 3 முறையை கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். Even the 3 times where Peter replies, Lord, you know that I love you and you know everything. இந்த 3 முறை ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவர் பேதுருவிடத்தில் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என் மேல் அன்பாய் இருக்கிறாயா என்று ஆண்டவர் மறுபடியும் கேட்டுக்கொண்டே இருந்தார். Earlier when Jesus looks unto Peter and asks, Do you love me? He responded that I even give my life to you, but he denied God. ஆனால் இயேசுவை அவரை சிலுவையில் அறைவதற்கு பிடித்த உடனே அவன் மறுதலித்து அவன் போய்விட்டான். But right after Jesus was hanged on the cross, he denied Jesus and left. ஆகவே தன் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு இப்பொழுது பேதுருவிடத்தில் தனிப்பட்ட முறையில் பேசுகிறார், நீ என் மேல் அன்பாய் இருக்கிறாயா? That is why after resurrection Jesus comes to Peter and asks him, Are you loving me? நீ அன்பாய் இருக்கிறாயா? Are you loving me? நீ அன்பாய் இருக்கிறாயா? Are you loving me? இதே வார்த்தையை கர்த்தர் நம்மிடத்துல கேட்டா எத்தனை பேர் சொல்லுவோம், நான் உன் மேல அன்பா இருக்கிறேன் ஆண்டவரே சொல்றதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? The same question when God looks unto you and asks, Do you love me? How many of you will say that I love Jesus? Hallelujah. Hallelujah. கர்த்தர் என் மேல் அன்பா இருக்கிறார். The Lord is loving me. ஆகவே இந்த காலை நேரத்தில்
இந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் 3 முறை கேட்பதற்கு என்ன காரணம்னா, நீ ஏற்கனவே நான் உம்மை பின்பற்றி வருவேன், ஜீவனையும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு என்னை விட்டு பிரிந்து விட்டாய். So what is the reason that Jesus asks him again and again, do you love me? Because earlier when he asked Peter, he told that I will give my life, but he denied. So he asks him again. இப்போ பேதுருகிட்ட ஆண்டவர் 3 முறை கேட்பதற்கு அவன் பதில் சொல்றா, நான் அன்பா இருக்கிறேன், உம்மிடத்தில் அன்பா இருக்கிற ஆண்டவரே என்று சொல்லுகிறான். So when Jesus asks again 3 times, he replies that yes Lord, I love you. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அன்பு என்றால் கொடுப்பது. பேதுரு நான் உம்மேல் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அர்த்தம், நான் இனிமேல் உம்மை மறுதலிக்காமல் என்னை முழுவதையும் உமக்காக நான் அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறேன், கொடுக்கிறேன் என்று அர்த்தம். The reason why is Peter replied that I love you is the meaning that he surrenders himself to God. என்னை முழுவதையும் உமக்காக நான் கொடுத்து விடுகிறேன் என்று அர்த்தம். He completely surrenders his life to God. இவைகளை கேட்ட பின்பு இயேசு அவன் கடைசி நாட்களில் எப்படி பாடுபட வேண்டும், எப்படி அவன் மரிக்கப் போகிறான் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லிவிட்டு, நீ என்னை பின்பற்றி வா என்றார். After hearing this from Peter, Jesus explains Peter about the situations of his death and asks him to follow me. இப்பொழுது இதையெல்லாம் நான் உன் மேல அன்பா இருக்கிறேன்னா, என்னை முழுவதும் கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவன் படப்போற பாடுகள் மரணத்தை எல்லாம் கேள்விப்பட்ட பிறகு ஆண்டவர் என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே பேதுரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பணியை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தான். After replying God that he loves him, and Jesus explained about his death scenario and asked him to follow Jesus, he obeyed his word immediately and he followed Jesus. நீ அன்பாய் இருக்கிறாயா என்றால் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறியா? If you are loving, are you ready to give? நீ அன்பாய் இருக்கிறாயா என்றால் உன்னை கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறாயா? If someone questions, if Jesus questions you, are you loving, it means are you ready to give? அப்போ நீ கர்த்தர் மேலே அன்பாய் இருப்பது உண்மையானால், நீ தாமதிக்காமல் கர்த்தர் கொடுக்க வேண்டிய காணிக்கையில் தசமபாகத்தில் உன்னை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். If you are loving God, you must be ready to give yourself, your offering and everything to God. நீ தாமதிக்காமல் தேவனுக்கு கொடு. You must not delay to give God. நீ தாமதிக்காமல் தேவனுக்கு கொடு. Do not delay to give God. தாமதம் ஆபத்தானது. Because delay is dangerous. தாமதம் ஆபத்தானது. Delay is dangerous. இப்பொழுது ஏற்கனவே இந்த பேதுருவை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். அவன் தன்னை ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்புக்கு அடையாளமாய் அவன் தன்னை முழுவதையும் ஒப்பு கொடுத்திருக்கிறான். So we see in Peter's life, he gave his whole life, he surrendered his whole life to God as a symbol of love. உங்களை முதலாவது கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு அடையாளமாய், நீ அவர் மேல் அன்பாய் இருப்பதற்கு அடையாளமாய் உன்னை முழுவதையும் அவர் கையில் கொடு. As a sign of loving God, as a sign of giving God, you must give your whole life to God as a sacrifice. தேவன் கரத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பதற்கு தாமதிக்க வேண்டாம். Do not delay in surrendering your lives in the hands of God. தேவனுடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுக்க தாமதிக்க வேண்டாம். Do not delay in surrendering your lives to the hands of God. அந்த ஏழை விதவையானவள் தேவனுக்கு மனப்பூர்வமாய் காணிக்கை கொடுப்பதற்கு தாமதிக்கவில்லை. That poor widow has not delayed to give God. She did not delay to give God. அவள் தேவன் மேல் வைத்த அன்பிற்கு அடையாளமாக அவள் காணிக்கையினால் கொடுத்து அவரை
அந்த அன்பை வெளிப்படுத்தினாள். As a sign of a love to God, she gave offering to God. இரண்டாவது, உன்னுடைய வருமானத்தில் உன்னுடைய கையின் பிரயாசங்களில் கர்த்தருக்கு காணிக்கை தசமபாகம் கொடுப்பதற்கு தாமதிக்காதே. Secondly, do not delay in offering God of your tithes and offerings. தாமதிக்காமல் தேவனுக்கு கொடு. Do not delay in giving God. தாமதிக்காமல் தேவனுக்கு கொடு. Do not delay to give God. தாமதம் ஆபத்தானது. Delay is dangerous. தாமதம் ஆபத்தானது. Delay is dangerous. ஆகவே இந்த காலை நேரத்திலும் கர்த்தருக்கு உன் விளைவின் பலன்களில் முதல் தரமானவைகளில் உன் தலையீற்றுகளில் கர்த்தருக்கு நீ காணிக்கை படைப்பதற்கு தாமதிக்காதே. So you shall not delay to offer the first of your ripe produce and your juices, the firstborn of your sons, you shall not delay to give God. அநேகருடைய வாழ்க்கையில் இன்னும் வறுமை, தரித்திரம், கடன் பிரச்சனை இருப்பதற்கு காரணம் உன்னை இவ்வளவு மேன்மையாய் கர்த்தர் வைத்திருக்கும் பொழுது இன்னும் கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு உனக்கு மனம் வரல. இன்னும் வஞ்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற, கர்த்தரை வஞ்சித்து கொண்டு அவரை ஏமாற்றி கொண்டு அவரை சங்கடப்படுத்தி கொண்டு அவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாய். The reason why still some people are in poverty and in worriness is because even after the Lord has raised you up so much, you are still cheating God and deceiving God and giving offering to God. தேவனுக்கு கொடுப்பதற்கு உன் மனதை திறந்து நீ உன்னை ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உன் பிரயாசத்தை, உன் வருமானங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். உன் தரித்திரத்தை, உன் சாபங்களை, கடன் சுமைகளை கர்த்தர் மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். If you open your hearts in giving to God, He will turn all your poverty to blessings and He will lift you up. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருக்கு கொடுப்பதற்கு தாமதிக்காதே. Even in this morning time, do not delay to give God. தாமதிக்காமல் கர்த்தருக்கு கொடு. Do not delay to give God. தாமதிக்காமல் கர்த்தருக்கு கொடு. Do not delay to give God. எத்தனை பேர் கர்த்தர் மேல் அன்பா இருக்கிறேன்னு சொல்ற பிள்ளைகள், இனிமேல் என் வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு கொடுப்பதில் உண்மையாய் இருப்பேன், இனி நான் கொடுத்து கர்த்தரை கனப்படுத்துவேன் சொல்ற பிள்ளைகள், உங்களுடைய கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். All that you say that I love God, you must not delay in giving God all that you have, all that you own. Shall we all raise our hands in prayers? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லியும் நீ கொடுக்காமல் இருப்பாயானால், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை காணிக்கையு தசமபாகங்களை கொடுக்காமல் இருப்பாயானால் நீ கர்த்தரை வஞ்சிக்கிறாய் என்ற அர்த்தம். If you say you love God but you cheat and deceive Him in giving to God, then you will be cursed. நீ அவர் மேல் அன்பாய் இருப்பதற்கு அடையாளம் நீ உன்னை கொடுப்பது. இரண்டாவது, கர்த்தருக்கு நீ உனக்குள்ள காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுப்பது. If you love God, if you say that you love God, it means you must give Him all that belongs to God. நீ இப்படி கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உன்மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். And the Lord says, if you give me, I will open the windows of heaven and richly bless you. இந்த காலை நேரத்தில் நம் கண்களை மூடி காணிக்கையினாலும் தசமபாகத்தினாலும் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு இருதயத்தில் தோடப்பட்ட பிள்ளைகள், இதுவரைக்கும் நீ எப்படி இருந்தையோ, கொடுத்தியோ, வஞ்சித்தியோ, தேவனை ஏமாற்றினாயோ தெரியாது. பட் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த காரியங்களில் உண்மையாயிருந்தால் கர்த்தர் உன்னுடைய காரியத்திலும் உண்மையாயிருப்பார். The Lord will be faithful in your life if you are faithful in giving to God. இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திலும் தேவனுக்கு கொடுப்பதில் நாங்கள் தாமதமில்லாமல் கொடுக்க, முதல் ஈற்றுகளை, முதல் தரமானவைகளை கர்த்தருக்கென்று கொடுக்க தேவன் உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும். கேட்ட இந்த வார்த்தைகள்
ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பேசட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கென்று கொடுப்பதில் உண்மை உள்ளவர்களாய் இருக்கட்டும், உண்மை உள்ளவர்களாய் இருக்கட்டும். கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்யுங்க, ஒரு மாற்றம் உண்டாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களிலும் குடும்பங்களிலும் கர்த்தர் கிரியை செய்வீராக. உமது அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து சாட்சிகளாய் நிறுத்துவீராக. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் மாறாமல் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துங்கள். கர்த்தருக்கு கொடுப்பதில் எல்லாரும் உண்மையாய் இருங்க. கர்த்தர் உங்களுக்கும் உண்மை உள்ளவராய் இருப்பார். God bless you.